பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு தீர்வு கடுமையான தண்டனையா அல்லது ஆணாதிக்க சமூக மனநிலை மாற வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் ராஜேஷ் எழுப்பிய கேள்விக்கு வாணியம்பாடி பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். தனி மனித ஒழுக்கம்ன்றது இன்னைக்கு இல்லாத காரணத்தினால தான் இப்பேற்பட்ட அநீதிகள் நடக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க, வயதானவங்க இவங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை. எங்கே முதலாவது தொடங்குதுன்னா பெற்றோர். அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த தவறுக்கான காரணம், குற்றவாளி அவங்க மட்டும்தான். ஆசிரியர்கள் பிரம்ப கீழே போட்டதுனால தான் இன்னைக்கு காவல்துறை லட்டியை கையில் எடுத்திருக்கு. எல்லா பள்ளிகளிலும் ஒழுக்கன்ற ஒரு சப்ஜெக்ட் வரணும். பள்ளிகளில் படிக்கும் பொழுதே அவர்களுக்கு கட்டாய நன்னடத்தை கல்வி இந்த அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய பருவங்களில் ஆணாதிக்க மனப்பான்மையை ஒழித்து சமூக மாற்றத்திற்கு ஆண்கள் ஒரு உறுதுணையாக இருந்தால் இப்போது போன்ற நிகழ்வு நடக்காது. இது ஒரு ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடு தான். ஆணாதிக்க மனப்பான்மையோட நீட்சி தான் இது எப்படி மாறணும்னு நினைச்சீங்கன்னா, இளைய தலைமுறைக்கு உறவுகளின் வலிமையை சொல்லி கொடுக்கணும். சட்டங்கள் எந்த அளவுக்கு கடுமையா இருக்குதுன்றதை சொல்லி கொடுக்கணும். எல்லா திரைப்படங்களும், இன்ஸ்டா ரீல்ஸும் தப்பு செய்யறவனை பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. ரவுடிசம் பண்றவங்களை பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. திரைப்படங்களும் இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இது எல்லாமே மாற்றணும். பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த மாதிரி வன்கொடுமைகள் பெண்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பாங்க. என்னை பொறுத்த மட்டில் இந்த நிகழ்வு ஆணாதிக்க சமூகமா என்று கேட்பதை விட மது பழக்கத்தை குறைக்க வேண்டும். அது சுத்தமாக ஒழியும் வரை இது தொடரும் என்றுதான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கிறேன். இன்னும் சட்டங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக நான் நினைக்கிறேன். பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு தீர்வு கடுமையான தண்டனையா அல்லது ஆணாதிக்க சமூக மனநிலை மாற வேண்டுமா என்பது குறித்து கேட்டதற்கு வாணியம்பாடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.